ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் போனேன்னு காட்டுறேன். இன்னைக்கு வந்து நான் சென்செக்ஸ் எக்ஸ்பெரினால நான் சென்செக்ஸ் தான் ட்ரை பண்ணேன். சென்செக்ஸ் என்ட்ரி போயிட்டேன். இன்னைக்கு சென்செக்ஸ்க்கு லெவல்ஸ் என்னன்னா 81,500 ரெசிஸ்டன்ஸு, 80,400 சப்போர்ட்டு, 80,950 மிட் பாயிண்ட்டு. இதுதான் லெவல்ஸு. இந்த பிளாக் கலர் லைன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸு, இந்த ப்ளூ கலர் ஓப்பன் ப்ரைஸு. இதை நான் எப்போவுமே போட்டுக்குவேன் இண்டெக்ஸில். எல்லா இண்டெக்ஸுமே நான் எந்த இண்டெக்ஸ் பண்ணாலும் நான் அதில் இது எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த 5 லைன் வந்து இண்டெக்ஸில் போட்டுக்குவேன். இது எதுக்குன்னா இந்த லைனுக்காக மட்டும்தான் நான் இண்டெக்ஸ் பார்ப்பேனே தவிர மற்றபடி என்ட்ரி போகிறதுக்கு நான் இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன். ப்ரைஸ் சார்ட்டு தான். வாங்க ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா நான் 81,200 கால் தான் புட்டு தான் நான் எடுத்தேன். இது வந்து 81,000 காலு. ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸை அது வந்து தக்க வச்சுக்கல. க்ளோஸுக்கு கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட அதுவே 400 பாயிண்ட். இந்த ஒரு கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட். சரி, அதனால 200க்கும் கீழே உடச்சிட்டதுனால நான் 200 புட்டு தான் எடுத்தேன். சரி, இதுவே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். எங்கன்னா இந்த லைனில் எடுத்தேன். நமக்கு இந்த லைனில் இந்த விக்கு விட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது ரீடெஸ்ட் வர்றப்ப நான் எடுத்தேன். 170 ரூபா கிட்ட நான் எடுத்தேன். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் மட்டும்தான் நல்லா இறங்குச்சு. ப்ரீமியம் ஏறவே இல்லை. புட்டு சைடு கால் சைடு நல்லாவே கரைஞ்சுது. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஆனாலும் நான் வந்து ஒரு ரீசனுக்காக நான் வந்து வெயிட் பண்ணேன். ஏன் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ஓப்பனிங்லேயே வந்து மார்க்கெட் புட்டு சைடுன்றனால ப்ரீமியம் வந்து இது ஆல்ரெடி இதுக்கு வந்து 200 ரூபாய் 250 ரூபா வந்து கொடுத்துட்டான். 81,200 புட்டுக்கு. அப்போது அதோட ஒரிஜினல் விலை வந்து அந்த விலை அது கொடுக்கணும்னா மார்க்கெட் எங்கே வரணும்னா 250ன்னு கணக்கு பண்ணால் கூட 950 வரணும். 80,950க்கு மார்க்கெட் வந்தாதான் அதுக்கு மேலே அது மேலே ஏற முடியும். அந்த ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணேன், ஹோல்டு பண்ணேன். இதெல்லாம் இந்த லைனை உடச்சிட்டு கீழே போனால் கூட நான் இதை ஹோல்டு பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ 950க்கு கீழே போச்சுன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது இங்கே தான் இருக்க போகுது, 250க்குள்ளேயே தான் இருக்கும். சரி, நான் என்ன பண்ணேன், 170ல் நான் இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு 20 பாயிண்ட் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரவே இல்லை. அது சரி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி ஹோல்டு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் ஹோல்டு பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டு 950 வந்த உடனே அது அங்கே இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடம் 950 கீழே போன உடனே தான் இதுக்கு வந்து நல்ல ப்ரீமியம் நான் நினச்ச மாதிரி இன்னைக்கு வந்து போச்சு. அவ்வளோதான். இது இங்கேருந்து அப்படியே ஏறி இந்த லைன் வரைக்கும் போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டில் நான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். 480 ரூபாய் கிட்ட நான் கட் பண்ணிட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட என்ட்ரி. இப்படிதான் நான் வந்து என்னோட லைன்ல எப்படி இருந்தாலும் எனக்குன்ட்டு ஒரு ஸ்டைல் வச்சுட்டு நான் வந்து அந்த இடத்துல நான் என்ட்ரி போயிட்டு நான் ட்ரேட் பண்ணிக்குவேன். லாஸ்னாலும் அடிக்கும், சின்ன ஸ்டாப் லாஸ். இந்த லைனு கீழே போச்சுன்னா லாஸ் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ட்ரேட் இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, சென்செக்ஸ்க்குலாம் டேபிளே கிடையாது. ஆனால் டேபிள் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே டேபிள் வருது. நான் பாருங்க, இதுக்கு டேபிளே கிடையாது. அடுத்தடுத்த போட்டியாளர் யார் வருவா அப்படின்றதுலாம் நம்ம போட்டு யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். அவன் அந்த சப்போர்ட் வருமா இல்லை ரெசிஸ்டன்ஸ் வருமா, இதோட போட்டியாளர் வந்து வீக்காக இருப்பானா ஸ்ட்ராங்காக இருப்பானா, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்ம பார்க்கணும். இதோட போட்டியாளர்லாம் நம்ம இதோட ஸ்ட்ரைக்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு தான் நான் வந்து டேபிளே வேண்டாம், நம்ம அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம், சிம்பிளாக பார்த்துக்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரேட் பண்ணுறேன். சப்போர்ட்டு, சப்ளை, டிமாண்டு, ஓஐ, வால்யூமு, அப்படி இப்படின்னு எதையுமே நம்ம வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம வந்து மைண்டை வந்து ஒரு டிப்ரெஷன்லேயே வச்சுக்காம நம்ம வந்து அதை நார்மலாக சிம்பிளாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நானும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கும் வந்து என்னடா அது, எதை பார்த்தாலும் நமக்கு வந்து எதுவும் ஒன்று ஒரு சரியான ஒரு இதுவாக இல்லையே, ஒரு நாள் வருது ஒரு நாள் வரமாட்டேங்குது, இப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பத்திலே இருந்தேன் நான். அதுக்கப்புறமா நான் எப்போ இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோனோ உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதுலேருந்து தான் நான் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் நான் இதை வந்து உங்கள்கிட்ட சரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதில் போட்டுட்ருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து சரி நிஃப்டி ஃபினிஃப்டி இப்படி தானே காட்டணும், சென்செக்ஸும் டேபிளே இல்லைல்ல, அப்போ அதையும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம்னு காட்டுறதுக்கு தான் நான் இதை காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.